தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மோடு இணைந்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். நிறைய அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாடு அரசியல் களத்துல நடந்துகிட்டே இருக்கு. தேர்தல் நெருங்குற காரணத்தினால செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைய போறார் அப்படின்ற செய்தி இப்பொழுது ஹாட் டாபிக்கா அரசியல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு அவரு தாவேகாவுக்கு போறது அப்படின்றது. நிறைய அதிருப்தி அதிமுக நிர்வாகிகள், அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை மீட் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு பெங்களூர் புகழேந்தி, இப்படியான ஆட்கள் செங்கோட்டையன் அவர்களை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சில பத்திரிகையாளர்களும் மீட் பண்ணி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி பாக்குறீங்க செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த எம்எல்ஏ பதவி ராஜினாமா அப்படின்றத? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் தான். ஒரு வகையில பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கட்சிக்கு ஏற்ற ஒரு லீடரும் கூட. செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட பெரிய இன்ஸ்டிடியூஷன் இல்லை, அவர் கூட பெருசா நிர்வாகிகள்லாம் யாரும் வெளியே வரல. ஏறக்குறைய செங்கோட்டையன் அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான். ஸோ அந்த வகையில செங்கோட்டையன் அவர்களால டிவிகேல ஈஸியா மெர்ஜ் ஆக முடியும். ஏன்னா டிவிகேவும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா ஃபங்க்ஷன் ஆகல, ஒரு இண்டிவிஜுவலா தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. டிவிகே இஸ் ஈக்குவல் டு விஜய். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திமுக எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, திமுக பெரிய ஒரு கட்சி, ஒரு ஆர்கனைசேஷனா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அப்படியே ஒரு பிரான்ச் மாதிரி நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் ஏதோ ஒரு இடத்துல நீங்க அகாமடேட் பண்ணலாம். அதிமுக அந்த மாதிரி தான். ஒருத்தர் உள்ள வராருன்னா அவர் அகாமடேட் பண்ணுவாங்க, அவரு கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் உள்ள அகாமடேட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரையும் அப்படியே உள்வாங்கிடுவாங்க. டிவிகேனால அப்படி எல்லாரையும் உள்வாங்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு செங்கோட்டையன் அவர்கள் கரெக்டான ஒரு மேட்ச் தான். இப்ப நாளைக்கு அவர் சேர்றாரா இல்லையா நமக்கு தெரியல. நியூஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, வேற விஷயங்களும் நடக்கலாம். இப்ப டிவிகேவை பொறுத்தளவுல எக்ஸாக்டா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எனக்கு பார்க்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபிட் தான். அது போக செங்கோட்டையன் அவர்களோட தேவையும் டிவிகேவுக்கு இருக்கு. எப்படி விஜயகாந்த் அவர்களுக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ, அதே மாதிரி விஜய் மாதிரியான ஒரு புது பொலிட்டிஷியன்ல அவரு இப்பதான் அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லீடருக்கு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அட்வைசர் இருக்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். ஆனா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு லீடரா அகாமடேட் பண்ண முடியுமான்னு தெரியல அவங்களால. ஒரு லீடரா செங்கோட்டையன் அவர்கள் ஒரு லீடர்னா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் அகாமடேட் பண்ண முடியுமா டிவிகேவாலன்னு தெரியல எனக்கு. ஸோ எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னா செங்கோட்டையன் அவர்களை மட்டும் அகாமடேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது போக டிவிகே எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அப்பப்ப ஈவெண்ட் பண்றாங்க, மாநாடு நடத்துறாங்க, ரோட் ஷோ நடத்துறாங்க. ரோட் ஷோக்கு கேட்டை போட்டாச்சுன்னா வேற மாதிரியான நிகழ்வுல அவங்க நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு நல்ல பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு இண்டிவிஜுவல் வேணும். அதுக்கு பெர்ஃபெக்டான மேட்ச் செங்கோட்டையன் அவர்கள். ஜெயலலிதா அவர்கள் இந்த விஷயத்த எஃபெக்டிவா மேனேஜ் பண்ணார். ஜெயலலிதா அவர்களோட பிரச்சார கேம்பெயின்ஸ் எல்லாம், ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்லா அழகா ஆர்கனைஸ் பண்ணாரு, பெர்ஃபெக்டா பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணி நல்லா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணுவாருன்னு. இப்ப அந்த சிக்கல் பார்த்தோம்னா டிவிகேல இருக்கு. டிவிகேல ஏற்படக்கூடிய குழப்பங்கள் எல்லாத்துக்கும் காரணமே என்னன்னா, பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆட்கள் இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. 1,00,000 பேர் கூடுனா என்னென்ன பிரச்சனைகள் வரும், 1,00,000 பேரை கூட்டணும்னா நம்ம என்னெல்லாம் ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுக்கணும், எப்படி நம்ம தயாராகணும், இந்த புரிதல் இல்லாத ஆட்கள் அந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணும்போது கையை மீறி போது நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. 41 பேர் இறுதியில இறந்துட்டாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்கள் மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் அதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒன்று, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அட்வைசரா இருக்கலாம். ரெண்டாவது, பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த கோஆர்டினேஷன் வேலையை பண்ண முடியும். நல்லா எஃபெக்டிவா நல்லா நீட்டா பிளான் பண்ணி கோஆர்டினேஷன் வேலையை பண்ண முடியும். அதை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் என்னைக்குமே ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடரா இருந்தது கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் மாதிரி தான் ஏதோ ஒரு பெரிய ஆளுக்கு ஷேடோவா இருக்கிற இண்டிவிஜுவல். ஸோ அந்த கெப்பாசிட்டியில தான் அவர் இங்கேயும் இருப்பார் அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அவருக்கு டிவிகேவுக்குள்ள நல்லா மெர்ஜ் ஆக முடியும்னு நினைக்கிறேன். டிடிவியால அதை பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் ஒரு கட்சியா இருக்காரு, ஒரு ஆர்கனைசேஷனா இருக்காரு, அவர் கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் உள்வாங்குற கெப்பாசிட்டி டிவிகேவுக்கு கிடையாது. அதே மாதிரி ஓபிஎஸ் உள்வாங்குறதுல கூட சில சிக்கல்கள் இருக்கு. ஆனா செங்கோட்டையன் அவர்களை நல்லா எஃபெக்டிவா உள்வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். பிளஸ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேச்சரும் இருக்கு. ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்டபிளான ஒரு இண்டிவிஜுவல், நல்ல டீப் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஹை வேல்யூ இண்டிவிஜுவல் அவர். ஸோ அதனால
இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெவலப்மெண்ட் தான். டிவிக்கே செங்கோட்டையன் அவர்களை உள்ள கொண்டு வரது அந்த கட்சிக்கு நல்லதுதான். ஓகே, நம்ம முன்னாடியே ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, காளியம்மாள் அவர்களை டிவிக்கே உள்வாங்காததற்கு சில காரணங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, அவங்க அங்க போனாங்க அப்படின்னா அங்க இருக்கவங்களுடைய பதவியானது இருப்பானது கேள்விக்குறியாகிடும். ஸோ இவங்க எஃபெக்டிவா செயல்படும் பொழுது இவங்களுக்கு மீது தான் வந்து ஊடகங்களுடைய அந்த பார்வை வந்து விழும். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆல்ரெடி உழைக்கக்கூடிய சில நிர்வாகிகளுக்கு அந்த ஃபேம் கிடைக்காம போயிடும் அப்படின்றலாம் நம்ம பேசியிருந்தோம். இப்போ அதே இடத்துல தான் இப்போ இந்த கதையை நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்ட முன்னாள் அமைச்சர் அவரு. ஸோ இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாரு அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய பதவியானது கொடுப்பாங்க. அவரு இந்த டிப்பிக்கல் அரசியல பண்ணவர் இவ்வளவு காலமாக. அப்படி இருக்கும்பொழுது அந்த அரசியல் அங்க பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஆட்களை காலி பண்ணுவாரா? அங்க இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் அதை சிந்திச்சிருக்க மாட்டாங்களா? எப்படி இவரை உள்வாங்க அவங்க முடிவு பண்ணாங்க, ஓகே பண்ணாங்க? இப்ப காளியம்மாளுக்கும் செங்கோட்டையனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப ஒரு கட்சி ஒருத்தரை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த அடிப்படையில அவர் உள்ள கொண்டு வரணும்னு நினைப்பாங்க? அந்த கட்சியோட தேவையின் அடிப்படையில அந்த நபரை உள்ள கொண்டு வரணும் முடிவு பண்ணுவாங்க. எனக்கு இந்த தேவை இருக்கு, இந்த தேவையின் அடிப்படையில இவர் எனக்கு கரெக்டா இருப்பார், அந்த வேலையை இவரால கரெக்டா பண்ண முடியும்னு பிளான் பண்ணி உள்ள எடுப்பாங்க. இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் காளியம்மாள் தேவைப்பட்டாங்க? ஏன்னா கிரவுண்ட் லெவல்ல கட்சியை வளர்க்கணும்னு முடிவு பண்றாங்க, நிறைய லோக்கல் லீடர்ஸை வளர்த்து விடுறாங்க, எல்லாரையும் எம்பவர் பண்றாங்க. ஸோ அந்த கட்சி தொண்டர்களை நம்பி இருக்கு, புது புது லீடர்ஸை கீழே உருவாக்குறாங்க. டிவிகேவுக்கு ஏன் அந்த தேவையில்லை? டிவிகே விஜயை நம்பி இருக்கு, அவங்களுக்கு லோக்கல் லீடர்ஸ்லாம் தேவையில்லை. விஜய்ன்ற ஒரு பெரிய ஃபேமஸான ஆள் இருக்காரு, அவரை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் கீழே விஜய்க்காக நிறைய பேர் வராங்க. ஸோ காளியம்மாளுக்கான ஸ்பேஸ் வந்து அங்க இல்லை. ஸோ அந்த வகையில காளியம்மாள் அவர்களை டிவிகேவால அகாமடேட் பண்ண முடியல. இப்ப செங்கோட்டையன் அவர்களை எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு அங்க ஸ்பேஸ் இருக்கு. ஏன்னா இப்ப டிவிகேவோட ஆக்டிவிட்டி என்ன? ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் தான் டிவிகேவோட ஆக்டிவிட்டியா இருக்கு. அவங்க அரசியல் பண்ணல, களத்துல எல்லாம் இறங்கி அரசியல் பண்ணல, மக்கள் பிரச்சனை எடுத்து பேசலாம். அவங்க பண்ற ஒரே விஷயம் என்னன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பிரச்சாரம் மட்டும் பண்றாங்கன்னா சிம்பிள். ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்பிளா பாத்தீங்கன்னா ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும்னு வரும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. அந்த வேலையை பண்றதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் பெர்ஃபெக்டான ஆள் இல்ல, நல்லா நீட்டா கோஆர்டினேட் பண்ணுவாரு, பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிருக்காரு, பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு ஆளு. அது எல்லாமே ஓகே, நீங்க சொல்றது எல்லாமே ஓகே. அவரோட தேவை இருக்குன்ற தேவை இருக்கு, ஓகே, அது எல்லாமே ஓகே தான். ஆனா அங்க இருக்கக்கூடியவங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் இல்லையா சொல்றேன் நான். இப்பதான் சிம்பிள். இப்ப என்னன்னா திமுகலையுமே இப்ப புதுசா தலைவர் வளர்த்து விடுறாங்கன்னு வச்சுப்போம். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இப்ப உள்ள கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தர் புதுசா உள்ள வரும்போது பழைய ஆளுக்கு டேமேஜ் ஏற்படும். அதை மீறி திமுக தலைமை உள்ள கொண்டு வருவாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா திமுக தலைமையை பொறுத்தவரை கட்சியை வளர்க்கணும். என்டிகேவுக்கும் அதேதான். புதுசா ஒருத்தரை நல்லா டெவலப் பண்ணி விடுறாங்கன்னா இன்னொருத்தன் களத்துல கோவப்படுவான், அந்த ஊர்ல இன்னொருத்தன் இருப்பான், அவன் கண்டிப்பா கோவப்படுவான். ஆனா அந்த தேவை ஒண்ணு கட்சிக்கு இருக்கும்போது அந்த தேவையை மையமா வச்சு கரெக்டான ஆள் கிடைக்கும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இங்கேயும் அதே தான். இங்க டிவிகேவை பொறுத்தளவுல கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்ல. சோ கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதுக்கான ஆட்களை அவங்க உள்ள எடுக்கல. ஆனா இங்க என்ன ஆகுது, அப்கோர்ஸ் இப்ப செங்கோட்டையன் உள்ள வந்தாருன்னா இந்த வேலையை இதுக்கு முன்னாடி வேற ஆட்கள் பார்த்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு இப்ப புஷி ஆனந்துக்கு அது ஒரு சிக்கலா கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருந்தது. இப்ப இந்த கோஆர்டினேஷன் ஒர்க் எல்லாம் செங்கோட்டையன் பண்றாருன்னா அவரு க்ளோஸா வருது விஜய் கூட. அதெல்லாம் சில பேருக்கு அதிருப்தி ஏற்படும். பட் இருந்தாலும் அந்த தேவை இருக்குல்ல. அப்போ வந்து இவங்களை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் உள்ள வர்றத விஜய் விரும்புறாரு அப்படின்னு அப்படிதான். இது எல்லா கட்சிக்கும் அப்ளை ஆகும். ஆனா இங்க டிவிகேவுக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா டிவிகேவுக்கு இந்த அளவுல ஈவெண்ட் ஆர்கனைசிங்ன்ற அளவுல மட்டும்தான் தேவை இருக்கு. மற்ற கட்சிகளுக்கு மக்களை மொபிலைஸ் பண்றதுலையும் தேவை இருக்கும், லீடர்ஸை உருவாக்க வேண்டிய தேவையும் இருக்கும். டிவிகே ஒரு ப்ராப்பரான கட்சி கிடையாது. ஸோ அந்த வகையில விஜய் சார்ந்த ஈவெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆட்கள் தேவை, எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் தேவை. அந்த கிரைட்டீரியாவை செங்கோட்டையன் அவர்கள் அந்த கிரைட்டீரியால பெர்ஃபெக்டா ஃபிட் ஆகுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வேலையை வேற ஆட்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சில ஸ்ட்ராட்டஜி ஆட்களா இருக்கலாம், புஷி ஆனந்தா இருக்கலாம். ஸோ இப்ப இவரு புதுசா வர்றாருன்னா இவரோட முக்கியத்துவம் அதிகமாகும், அந்த விஷயம்லாம் நடக்கும். அது சுத்தி இருக்கவங்க கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையன் அவர்களோட பொலிட்டிக்கல் கெரியர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஒர்க்கும்பாங்கல்ல. இப்ப சில அரசு அதிகாரிகள்லாம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சில வேலைகள் பார்ப்பாங்கல்ல, ஃப்ரீலான்சரா கண்டிப்பா ரிலாக்ஸ்டான ஒர்க் பார்ப்பாங்க. இது அந்த மாதிரியான ஒர்க் தான். நான் எப்படி பாக்குறேன்னா அவர் டிவிகேவுக்கு போயாச்சுன்னா அவரோட பொலிட்டிக்கல் கெரியர் முடிஞ்சதுன்னு பாக்குறேன். அவ்வளவுதான். ஆமா.
அந்த சீரியஸான அந்த பழைய ஏடிஎம்கே ஸ்டைல் பவர் பொலிட்டிக்ஸ் பிளே பண்றது இருக்குல்ல, அந்த டைம் முடிஞ்சது. ஸோ உங்க கோட்டையில உங்களை வீழ்த்திட்டாங்க, உங்களை வெளியேற்றிட்டாங்க. இப்ப நீங்க பொலிட்டிக்ஸ்ல ரிட்டையர் ஆயாச்சு. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு ப்ரொஃபசர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணுவார், கன்சல்டிங் பண்ணுவார் போய். அவ்வளவுதான். ஆமா, வேற கம்பெனிஸுக்கு கன்சல்டிங் பண்ணுவார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு கன்சல்டிங் ஒர்க் தான் இது. பெரிய பாலிடிக்ஸ் அதுக்கப்புறம் இவரால பண்ண முடியாது. டிவிக்கு என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? டிவிக்கோட பாலிடிக்ஸே ஒண்ணுதான். கேம்பெயின் மட்டும்தான் அவங்களோட பாலிடிக்ஸே. வெளியில போய் பிரச்சாரம் பண்றது மட்டும்தான் அவங்க பாலிடிக்ஸே. களத்துல வந்து போராடுவது அவங்களோட அரசியல் கிடையாது. மக்களை மொபிலைஸ் பண்றதுல அவங்களுக்கு எந்த ரோலும் கிடையாது. அவங்க பண்ற ஒரே அரசியல் ஈவெண்ட் ஆர்கனைசிங் மட்டும்தான். ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி அதுல இதை பேசணும், அதை பேசணும், இந்த அரசியலை கையில் எடுக்கணும், இவ்வளவுதான் டிவிக்கோட செயல்பாடா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ராப்பரான கட்சி இருக்கு, அந்த கட்சிக்குன்னு சில செயல்பாடு இருக்கு, அரசியல் இருக்கு, நிர்வாகம் இருக்குன்னா அதுல உங்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். இந்த வேலையை நீங்க பாருங்கன்னு செங்கோட்டையன் கொடுக்கலாம். அப்ப நீங்க ஒரு பொலிட்டீஷியன்ற கெப்பாசிட்டியில ஃபங்க்ஷன் ஆவீங்க. இங்க கட்சின்றது எதுவும் இல்லையே, மேல மட்டும்தான் ஒரு லேயர் இருக்கு, கீழே ஒரு கூடுதான் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த கட்சி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த கட்சின்ற ஸ்ட்ரக்சரே அங்க இல்ல. சோ அதனால இந்த இடத்துல செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு? செங்கோட்டையன் அவரோட ஒரே ரோல் என்னன்னா, விஜய்க்கு கன்சல்டிங் பண்ணலாம், டிவிகேவுக்கு கன்சல்டிங் ஒர்க் பண்ணலாம், சில ஐடியாஸ் பண்ணிட்டு போயிடலாமே, ஏன் உள்ள போகணும்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு ஆள் இருந்தா நல்லது தானே. அவருக்கு ஒரு ஸ்டேச்சர், ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒரு பெரிய லீடர்ன்ற வேல்யூ இருக்குல்ல. செங்கோட்டையன் அவர்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது. லேப்டாப் எடுத்துட்டு சூட்லாம் மாட்டிக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு விளையாடுற ஆள் கிடையாது. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு லீடர். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர் உட்கார வச்சுதான் நீங்க அந்த வேலையை பார்க்க வைக்க முடியும். நான் சொல்றது ஆஃப் த ரெக்கார்ட் சொல்றேன். நான் டெக்னிக்கலா அது என்ன வேணாலும் இருக்கலாம், அவங்க ஏதாவது பதவி கூட கொடுக்கலாம். ஆனா அவர் என்ன கெப்பாசிட்டியில ஒர்க் பண்ணுவாருன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அவருக்கு பெருசா அங்க உள்ள ஒர்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. டிவிகேல இந்த ஒர்க் மட்டும் தான் பார்க்க முடியும். விஜய்க்கு சில விஷயங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி தர முடியும். அங்க ஈவெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ண வேண்டிய தேவை இருக்கு, அதை நல்லா பண்ணி தர முடியும். அதை தாண்டி அங்க அந்த கட்சியில பெரிய ரோல் கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்கு ஆக்டிவிட்டி கிடையாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேவுக்கு போறாரு அப்படின்ற ஒரு செய்தி, ஒருவேளை டிவிகேவுக்கு போறாரு அப்படின்னு பட்சத்தில் அவருக்கு நல்ல பொறுப்பு கொடுக்கப்படுது, நல்லா விஜய் அவர் கூட க்ளோஸா பழகிறாரு அப்படின்னு பட்சத்தில் அதிமுகவோட அதிருப்தியில் இருக்கக்கூடிய, வெளியே தெரியாம மனசுக்குள்ளே குமிரிட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு இது ஒரு வழியா, இது ஒரு பாதையா? கண்டிப்பா கிடையாது. இப்ப திமுகவுக்கு திமுக ஆட்களை உள்ள எடுப்பதால பெரிய இழப்பு கிடையாது. ஒரு இழப்பு என்னன்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், திமுக வேற, அதிமுக வேற. திமுகவோட எதிரி அதிமுக, அதிமுகவோட எதிரி திமுக அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணணும். எலியும் பூனையும் மாதிரி தான் ரெண்டு பேரும் செயல்படணும். அதனாலதான் ஜெயலலிதா அவர்கள் திமுக இருந்து யாரையும் உள்ள வர அனுமதிக்கல அதிமுகவுக்கு. திமுகனா தீய சக்தி கட்சியில் இருக்க ஆட்கள் அங்கேயே தான் இருக்கணும், இங்கே யாரும் வரக்கூடாது, அதான் லாஜிக். ஆனா அதை தாண்டி ரெண்டு பேருமே கமர்ஷியல் பார்ட்டிஸ் தான். நான் ரொம்ப நல்லவன், நீ கரப்ட், அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. நானும் நீயும் ஒண்ணுதான், கட்சி தான் வேற, நானும் நீயும் ஒண்ணுதான். அந்த வகையில நீங்க அங்கங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். ஆனா டிவிகேவை பொறுத்தளவுல அவங்க என்னன்னா, அவங்ககிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, கிளீன் பார்ட்டி தான். எந்த அர்த்தத்துல நான் கிளீன் பார்ட்டின்னு சொல்றேன்னா, இது வரைக்கும் பவருக்கு வரல. பவருக்கு வராத ஒரு பார்ட்டி கிளீனா தான் இருக்கும். பவருக்கு வந்து அப்கோர்ஸ் கரப்ட் ஆவாங்க, பவருக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க கிளீனா தான் இருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் அவங்களுக்கு இயற்கையாவே இருக்கு. ஒரு புது கட்சியா எந்த பேகேஜுமே இல்லை, அவங்க எந்த தவறும் பெருசா பண்ணல. இந்த ஆர்கனைசிங்ல கோட்டை விட்டு 41 பேர் இறந்துட்டாங்கன்றலாம் பெரிய தவறு தான். பட் அதை தாண்டி பொலிட்டிக்கலா அவங்க பிளான் பண்ணி திருட்டெல்லாம் எதுவும் பண்ணல, அதுக்கான ஸ்பேஸும் அவங்களுக்கு இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அதிமுக திமுக மாதிரியான கட்சியில கூட நிறைய பேர் உள்ள விட்டீங்கன்னா அந்த இமேஜ் உங்களுக்கு உடஞ்சு போயிடும். ஸோ அதிமுக திமுக நிறைய பேர் போறாங்க பாருங்க, அந்த மாதிரி அதிமுக இருந்து டிவிக்கு நிறைய பேர் போக முடியாது. இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நிறைய ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன்ஸுக்கு டிவிகேவுக்கு போகணும் அப்படின்ற விருப்பம் இருக்குன்றதா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் விருப்பப்படுறாங்க அங்க போறதுக்கு. ஆனா டிவிகே டோர்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அலோவ் பண்ணல. ஒண்ணு இந்த கரண்ட் நம்ம மேல விழுணும், கரண்ட் நம்ம மேல விழும். இவங்க உள்ள வந்தாங்கன்னா அது டிவிக்கோட இமேஜை டேமேஜ் பண்ணுன்றது ஒண்ணு. ரெண்டாவது, காளியம்மாள் மாதிரியான பவர்ஃபுல்லான ஆட்கள் வராங்கன்னா அவங்க நம்மள சாப்பிட்டுருவாங்கன்ற அந்த பயம் இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் அந்த கட்சியில இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் டோர்ஸை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இப்ப டிவிகேவுக்கு ஒரு நீடு வருது. டிவிகே அக்ரெசிவா களத்துல இறங்குறாங்க, இப்ப கேம்பெயின் மூட்ல இறங்குறாங்க. ஸோ விஜயை சுத்தி இந்த ஷோ நடந்துட்டு இருக்கு. இப்ப விஜயை சுத்தி இந்த ஷோ நடக்கும் போது அவர் எதிர்பார்த்த மாதிரி நடக்க மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. கடைசியா ஆர்கனைஸ் பண்ண ஈவெண்ட் கூட எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான ஈவெண்டா நான் பார்க்கல. சும்மா கட்சிக்காரங்க ஒரு 2000 பேர் ஒரு ஹால்ல ஆர்கனைஸ் பண்ணி
பண்ணியிருக்காங்க. அது ஒரு பொலிட்டிக்கல் இவெண்ட் மாதிரி இல்லை. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ப்ராப்பரா பிரச்சனை இல்லாம கோஆர்டினேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேவை எங்கிருந்து வருதுன்னா கீழே இருந்து வரல, மேல இருந்து வருது. விஜய்க்கு இந்த தேவை இருக்கு. ஸோ அந்த தேவை இருக்கும்போது அதுக்கான கரெக்டான ஆட்கள் வேணும். செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பெரிய ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. ஸோ அவர் அகாமடேட் பண்றது அந்த கட்சிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அப்புறம் இன்னொன்னு சொல்றேன், செங்கோட்டையன் அவர்களோட ஸ்ட்ரென்த்தே இதுதான். செங்கோட்டையன் அவர்கள் தனியா இண்டிவிஜுவலா ஒரு லீடரா பெருசா ஸ்கோர் பண்ணது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு வகையில பெரிய ஆட்களோட குட் புக்ஸ்ல அவர் இருந்துக்கிறார். பவர்ஃபுல்லான ஃபேமஸான ஆட்களோட குட் புக்ஸ்குள்ள அவர் இருந்துக்கிறார். சில பேருக்கு அந்த ஸ்கில் இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா தனியா இண்டிவிஜுவலா பவர்ஃபுல்லான லீடரா இருப்பான். சில பேர் என்ன பண்ணுவான்னா, பவர்ஃபுல்லான ஒரு லீடர் இருக்கும்போது அவங்களுக்கு பிடித்தமான ஆளா இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி சில பேருக்கு இருக்கும். நல்ல இன்டெலெக்சுவலா இருப்பாங்க. பவர்ஃபுல்லான லீடர் இன்டெலெக்சுவலா இருக்க முடியாது, மக்களுக்கான லீடரா இருப்பான். அந்த இன்டெலெக்சுவல் பேக்கப் எல்லாம் இவங்க கொடுப்பாங்க. இன்டெலெக்சுவல் பேக்கப் கொடுப்பாங்க. பாலிசி சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அவங்க நல்லா பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், மக்களை கவரக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கும். ஆர்கனைசிங் பண்ற வேலையை பேக்ல இருந்து இவங்க பண்ணுவாங்க. அந்த ரோலை வந்து இவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்பயும் செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்குள்ள போனாலும் அந்த ஸ்பேஸ் அவருக்கு இருக்கு. கரிஸ்மேட்டிக்கா மக்களை கவரக்கூடிய வேலையை விஜய் பண்ணிக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் பேக்ரவுண்ட்ல மற்ற விஷயங்கள் இருக்கும் பாருங்க. விஜய் வெளியே போய் மக்களை கவரக்கூடிய வேலையை பண்ணும்போது அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும் பாருங்க. அதை இவர் பண்ணலாம். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு. ஸோ அங்கிருந்து அதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இவர் செங்கோட்டையன் அவர்கள் போறாரான்னு பார்ப்போம். போனா இந்த ஸ்பேஸ் இருக்கு அவருக்கு. ஓகே, ஒருவேளை செங்கோட்டையன் அங்க போறாரு அப்படின்னா என்டிஏ வீக் ஆகுதா? இப்படி டெஃபினட்டா விஜய் ஸ்ட்ராங் ஆகுறாருன்னா அதிமுக வீக் ஆகுது. ஓகே, அதிமுக போச்சாக்கா கூட்டணி வீக் ஆகுது. விஜய் ஸ்ட்ராங் ஆக அதிமுக வீக் ஆகுது. இப்போ இன்னொன்னு இருக்குது. இப்போ ஒரு செங்கோட்டையன் தானே போனாரு, அவருக்கு தமிழ்நாடு முழுக்க ஓட்டுச்சு இருக்கா அப்படின்லாம் நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம். ஆனா நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்க மறுக்கிறோம். என்ன அப்படின்னா, இப்போ தேனியில இருந்து ஓபிஎஸ் அவர்கள் அதிருப்தியில வெளியே போயிட்டாரு. இப்போ தேனி மாவட்டத்துக்குள்ள அதிமுகவுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்மளால மறுக்க முடியாது. இப்போ ஈரோடு மாவட்டத்திலையும் செங்கோட்டையன் அவர்களால ஒரு பின்னடைவு அதிமுகவுக்கு ஏற்படுது. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆல்ரெடி தேவர் சமூக மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு பேசப்படுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஓட்டையும் நம்ம உடைச்சுக்கிட்டே போயிட்டு அதனால என்ன டேமேஜ், இதனால என்ன டேமேஜ், ஒரு ஆள் தானே, அது ஒரு இண்டிவிஜுவல் தானே அப்படின்னு பேசுறது மூலியமாக நம்மளுடைய பலவீனத்தை நம்ம அடையாளம் பண்ண மறுக்கிறோமோ? இப்ப ஒரு சிம்பிளான விஷயம் இருக்கு. மன்னர் காலத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மன்னரை வீழ்த்திட்டு இன்னொரு மன்னர் வராருன்னா செகண்ட் லெவல்லையும் பிளட்ஷெட் நடக்கும். செகண்ட் லெவலில் இருக்க முக்கியமான லீடர்ஸையும் காலி பண்ணுவாங்க, தேர்ட் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸும் காலி பண்ணுவாங்க. ஒரு 90% லீடர்ஷிப்பை முடிச்சு கட்டிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஆட்களை மட்டும் உள்ள வச்சுப்பாங்க. அப்புறம் புதுசா வரக்கூடிய மன்னர் என்ன பண்ணுவார், அவருக்கு ஏற்ற புது ஆட்களை அப்பாயின்ட் பண்ணுவார். அதே மாதிரி இப்ப திமுகவையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்ப சிஎம்மா இருக்காரு. அடுத்த உதயநிதி அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ உதயநிதி அவர்கள் அடுத்தது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற சூழல் ஏற்படும் போதே அவர் கையில பவர் நிறைய வர ஆரம்பிக்குது. எல்லாரும் அவரை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு சாதகமான ஆட்களுக்கு பவர் அதிகமாயிட்டே இருக்கு கட்சிக்குள்ள. ஸோ இது எப்பவுமே பவர் டிரான்ஸ்பர் நடந்தா இது நடக்கும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் பவர்ல இருக்காங்க. அப்ப வேற ஒரு பவர் ஸ்ட்ரக்சர் அதிமுகல இருக்கு. சசிகலா அவர்கள், அப்புறம் பேக்கிங் கம்யூனிட்டி தேவர் கம்யூனிட்டியா இருக்காங்க. ஸோ அது சார்ந்த நிறைய லீடர்ஸ் இதெல்லாம் இருக்காங்க. ஜெயலலிதா அவர்களோட காலத்துக்கு அப்புறம் இபிஎஸ் வந்துட்டாருன்னா அந்த ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா மாறுது. ஒரு லீடர்ஷிப் சேஞ்ச் நடக்கும்போது அந்த ஸ்ட்ரக்சர்ல பெரிய ஒரு ஷேக்அப் இருக்குவாங்க, ஒரு குலுக்குவாங்க அதை. ஸோ பழைய ஆட்கள் நிறைய பேர் அதனால வெளியே போக வேண்டிய தேவைதான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இங்க பிரச்சனை அது பிரச்சனைலாம் ரைட்டு. ஆனா பவர் டிரான்ஸ்பர் நடக்கும்போது நேச்சுரலா எப்பவும் பழைய ஆட்கள் நிறைய பேர் வெளியேற்றப்படுவாங்க. அது வேற வழியே கிடையாது. இது தேர்தல் அரசியலுக்கும் இட்ஸ் நோ எக்ஸப்ஷன். அதுவும் பார்ட் ஆஃப் த கேம் தான். எப்படி மன்னராட்சி காலத்துல ஒரு மன்னரை வீழ்த்தி இன்னொரு மன்னர் வரும்போது பெரிய ஒரு பவர் சென்டர்ஸ்ல எல்லாம் மாற்றம் ஏற்படுமோ, அதே மாதிரி இங்கேயும் அது நடக்கும். அதுதான் நான் உங்களுக்கு டிஎம்கே எக்ஸாம்பிள் சொன்னேன். டிஎம்கேல வேற மாதிரி பாலிஷா அது நடக்குது. ஏன்னா அங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருக்கு, அங்க கையில இப்ப பவர் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது நீங்க எல்லாரையும் அகாமடேட் பண்றது ஈஸி. அப்புறம் பிஜேபி ஃபேக்டர் அவங்களுக்கு ஃபேவரபிளா செயல்படுது. இங்க பிஜேபி ஃபேக்டர் அதிமுகவுக்கு நெகட்டிவா போகுது. இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது அதிமுகல இந்த சிக்கல் இருக்கு. இப்ப இபிஎஸ் பொறுத்தவரை ஒரு ஆப்ஷனே கிடையாதுங்க. செங்கோட்டையன் அவர்கள் அல்டிமேட்டம் விதிக்கிறாரு. 10 days டைம் கொடுப்பேன், வழிக்கு வரணும் அப்படின்னு கொடுக்குறாரு பப்ளிக். ஒரு லீடர் அதை அக்செப்டே பண்ண முடியாது. இபிஎஸ் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. அடுத்த நாள் கரெக்டா பொறுப்புல இருந்து தூக்குறாரு.
அப்படிதான் பண்ணணும். அப்படி நீங்க 10 நாள் அதை அலோவ் பண்ணீங்கன்னா நியூஸ்ல அப்புறம் 10 நாளும் பேசிக்கிட்டே இருப்பாங்க, கவுண்ட் டவுன் போட்டுட்டு இருப்பாங்க. 9 நாள் இருக்கு, 8 நாள் இருக்கு, இபிஎஸ் வழிக்கு வருவாரா வரமாட்டாரான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் இபிஎஸோட லீடர்ஷிப்பை ஏத்துக்கலையே. சோ இதுல இபிஎஸோட ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஓபிஎஸ் அவர்கள் லீடர்ஷிப் ஏத்துக்கலையே. இபிஎஸ் நியாயமா இவங்க நியாயமான்றதை விட ஓட்டு டேமேஜ் ஆகுதா இல்லையான்றதான கணக்கு. ஓட்டு டேமேஜ் ஆகுது இல்ல, சோ இன்னொரு ஆள் வலிமையாகிறாருல, இதான கணக்கு. ஓட்டு டேமேஜ் ஆகுது, கண்டிப்பா ஓட்டு டேமேஜ் ஆகுது. இப்ப பவர் டிரான்ஸ்பர் நடக்கும்போது கண்டிப்பா ராஜ்யத்துக்கு நிறைய பிரச்சனை வரும். ராஜ்யம் வீக்கா தான் கேட்டீங்கன்னா வீக் தான் ஆகும். பவர் டிரான்ஸ்பர் நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு நாடு வீக்கா தான் இருக்கும். ஈஸியா உள்ள புகுந்து அடிக்கிறதுலாம் ஈஸி. ஒரு கட்சியும் வீக்கா தான் இருக்கும். அதே மாதிரி அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இங்க என்ன பண்ண முடியும்? வேற என்ன செய்ய முடியுமோ அதுதானே செய்ய முடியும். லீடர்ஷிப்பை ஏத்துக்காத லீடர்ஸை உள்ள நம்ம அகாமடேட் பண்ண முடியாது இல்ல, அதுக்கான வாய்ப்பே இல்லையே. ஸோ அதை தான் நம்ம பேசணும். கண்டிப்பா டேமேஜ் வரும்னா டேமேஜ் வரும், அதை நம்ம பாக்குறோமே. 24ல ஓபிஎஸ் ஓட்ஸ் வாங்குறாரு, பிரிக்கிறாரு சில பகுதிகளில் ஓட்ஸை. டிடிவி தினகரன் வாங்குறாரு. ஆனா வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு? என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கு? எனக்கு என்னமோ வேற கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, ஒரு பிடிவாதத்தினால இந்த கட்சியை காலி பண்ணிட்டாரு எடப்பாடி அப்படின்னு. என்ன பிடிவாதம்? அவர் என்ன பிடிவாதம் பண்ணிட்டாரு? எதுவும் இல்லையே. லீடர்ஷிப்பை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே இவங்க. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னா அந்த நீங்க ஒரு காமன் பிளாட்ஃபார்ம் இருக்கணும்ல. ஓகே, இல்ல கேப்ரியல் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் நீங்களும் வேலை பார்க்க முடியாது. அதே மாதிரி பிரபுக்கு ஒண்ணும் தெரியாது வேஸ்ட்டுங்க அப்படின்னா நான் நீங்களும் எப்படி ஒர்க் பண்ண முடியும்? நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல. சோ சில விஷயங்கள் நீங்க ஏத்துக்கணும்ல. இப்போ ஒரு கட்சியில அதே மாதிரி போய் ஒர்க் பண்ணணும்னாலும் அந்த கட்சியோட லீடர்ஷிப் நீங்க ஏத்துக்கணும்ல. ஸ்டாலின் அவர்கள் நான் ஏத்துக்க மாட்டேங்க, அவர்லாம் தலைவரா என்னால ஏத்துக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நீங்க கட்சியில இருக்க முடியுமா? ஏதாவது ஒரு தலைவர் அந்த மாதிரி பேச முடியுமா? திமுகல பேசிட்டு அந்த கட்சியில இருக்க முடியுமா? ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக அப்படி பேசி இந்த கட்சியில இருக்க முடியுமா? எந்த தலைவரும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ அதனால வேற ஸ்பேஸ் இருக்க மாதிரி இல்லை. எனக்கு என்னமோ அதுல பெரிய ஈகோ ஸ்டபர்னா இருக்காரு அப்படின்னா நான் பாக்கல. என்ன பண்ண முடியும்? அவர் வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே, விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடிகிற செங்கோட்டையன் அவர்களால எடப்பாடி அவர்களை தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ ஈகோ வந்து செங்கோட்டையன் கிட்ட தான் இருக்கா? எப்படி இது இப்ப எக்ஸாக்டா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியல. ஓகே, கொங்கு பகுதியில ஏடிஎம்கேவோட அதிகார மையம் அங்க குவிஞ்சிருக்கு. ஏடிஎம்கேவோட ஹெவி வெயிட்ஸ் எல்லாமே கொங்கு பகுதியில தான் இருக்காங்க. ஸோ சில நேரங்கள் என்ன ஆகும்னா சில பவர் சென்டர்ஸ்க்கு ஸ்பேஸ் இல்லாம வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுல செங்கோட்டையன் அவர்கள் ஓரம் கட்டப்படுறார். ஸ்லோவா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஏன்னா நேச்சுரலா பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ்லாம் அங்க இருக்காங்கன்னா இப்ப இவரோட ஸ்பேஸ் வந்து கம்மி ஆகுது. வேற வழி இல்லை. அவரோட கோட்டையில இருந்து அவரை வெளியேற்றிட்டாங்க. ஸோ அவருக்கு வேற வழி இல்லை, கோட்டையே கையை விட்டு போயாச்சு. அப்ப இப்ப செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்ன? ஒன்னு ரிட்டையர்மெண்ட். அவர்னால தனியா ஒரு கட்சியை ஃப்ளோட் பண்ணியோ தனியா இபிஎஸ் மாதிரிலாம் தனியா கண்டெஸ்ட் பண்றது கூட கஷ்டம். ஏன் கஷ்டம்னு சொல்றோம்னா கொங்கு பகுதியில ஒன்னு ஏடிஎம்கே ஸ்ட்ராங், ரெண்டாவது கூட பிஜேபியும் இருக்காங்க, மூணாவது இதுக்கு முன்னாடி எம்என்எம்லாம் ஓட்ட பிரிச்சாங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் ஓட்டெல்லாம் பிரிக்க முடியாது இப்ப எம்என்எம்னால. சோ அப்ப செங்கோட்டையன் அவர்கள் தனித்து நின்று இபிஎஸ் அங்க சவுத்ல ஏற்படுத்தின டேமேஜை கொங்கு பகுதியில் ஏற்படுத்த முடியாது. அப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு என்னதான் ஆப்ஷன் இருக்கு? ஒரே ஆப்ஷன் இப்ப டிவிகே கிட்ட தான் போய் ஆகணும். பொலிட்டிஷியன்ஸ் எப்பவுமே ப்ராக்டிக்கல் பீப்புள். அவங்க சாதாரண நம்மள மாதிரியான மனிதர்கள் ரொம்ப ஈகோஸ்டிக்கா இருக்கும். அவங்களுக்கும் ஈகோ தான் இருக்கும். பட் அதை தாண்டி பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் என்னவோ அதை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு புது கட்சி, ஒரு ஓரளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய லீடர் தான் விஜய் இந்த எலெக்ஷன்ல. அவரோட அரசியல்ல நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஒரு தாக்கத்தை இந்த எலெக்ஷன்ல ஏற்படுத்த போறார். கண்டிப்பா ஒரு 5% ஓட்ட மினிமம் வாங்குவார். அது பெரிய தாக்கம் தான். 10 வரைக்கும் கூட இருக்கலாம் பாக்குறோம் நம்ம. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு ஜேர்னில இவர் ஒரு பார்ட்டா இருக்கிறது பெரிய விஷயம் தானே. பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு விஜயோட டிராவல் பண்ணது, விஜயகாந்தோட டிராவல் பண்ணது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அந்த காலகட்டத்துல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினாங்கல்ல. அதுக்கப்புறம் கூட ரிட்டையர் ஆகிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஓகே. இப்ப வயசு ஆயிடுச்சு அவருக்கு. இப்ப ஒரு கன்சல்டண்டா தான் இருப்பாருன்னு நான் பாக்குறேன். அக்ரெசிவ் பொலிட்டிஷியனா இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப அந்த கேள்வியே வரேன். அதிமுகவால இன்னைக்கு இருக்கிற சூழல்ல திமுக வீழ்த்த முடியுமா? அது இப்ப நம்ம சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷனுக்கு இன்னொரு 5 months இருக்குல்ல. ஆனா வீழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இப்ப இதுக்கு சாதாரண காலகட்டங்கள் ரொம்ப கான்ஃபிடண்டா சொல்லியிருப்பேன். அதிமுக ஸ்வீப் பண்ணிரும்னு சொல்லியிருப்பேன். 4 வருஷம் திமுக ஆட்சி பண்றாங்கன்னா ஆன்டி இன்கம்பன்சி தலைக்க மேல இருக்கும்.
ஈஸியா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம், அதிமுக அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இப்ப கொஞ்சம் யோசியா நான் பேசுறேன்னா, விஜய் ஃபேக்டர் இருக்கு, சீமான் ஃபேக்டர் இருக்கு, பிஜேபி ஃபேக்டர் இருக்கு. இதெல்லாம் சேரும் கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா மைனாரிட்டி ஓட்ஸ் போயிருச்சுல. புரியுது. ஓகே. சோ பிஜேபி ஃபேக்டரையும் டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்புறம் ஆன்டி பிஜேபி ஓட்ஸ் கூட கொஞ்சம் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அது போக டிடிவி இந்த ஃபேக்ஷன்லாம் இருக்காங்க, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், இவங்களெல்லாம் டீல் பண்ணணும். என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆமா, இந்த சிக்கல்லாம் ஜெயலலிதா அவர்களுக்கு இல்ல. ஜெயலலிதா அவர்கள் பிஜேபியை ஃபுல் கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க. என்டிகே அப்போ 1% ஓட்டுல இருந்தாங்க. டிவிகே மாதிரியான போர்சஸுக்கு அப்ப தலையே வெளில காட்ட முடியாது. ஸோ அப்ப கிரவுண்ட் வந்து அப்ப கிளியரா இருந்தது. திமுக ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னா இங்கதான் ஓட் போடணும். இப்ப திமுகவை பிடிக்காத ஒரு வாக்காளனுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பாக்குறாங்க நிறைய பேர். அதனாலதான் எம்டிகே 8% ஓட்டா மாறிடுச்சு. இப்ப விஜய்க்கு 5-10 வரும்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதால ஏடிஎம்கேவால ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அது மக்களுக்கு திமுக மேல எந்த அளவுக்கு அதிகமான வெறுப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்த ஒரு விஷயம். பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு உள்ளுக்குள்ளன்னா டெஃபினட்டா இந்த பக்கம் நிறைய ஓட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நெக்ஸ்ட் 5 months ஏடிஎம்கே எந்த அளவுக்கு பொலிட்டிக்ஸ் பண்ண போறாங்க, எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு அரசியலை பண்ண போறாங்க. என்டிகேவை விட, டிவிகேவை விட ஏடிஎம்கேவுக்கு அக்ரெசிவான ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை பண்ண முடியுதுன்னா மக்கள் ஏடிஎம்கேவை நம்புவாங்க. ரைட்டு, இந்த தடவை நம்ம திமுகவை வீழ்த்தியே தீரணும். ஒன்னு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இவங்க ரொம்ப அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க, அநியாயம் பண்றாங்க, தோக்கடிச்சே தீரணும். தோக்கடிக்கணும்னா ஏடிஎம்கே தான். ஏன்னா இவங்க தான் நல்லா எதிர்த்து அரசியல் பண்றாங்க. விஜய்க்கு போட்டா ஓட்டு பிரியும், என்டிகேக்கு போட்டா ஓட்டு பிரியும். அந்த மாதிரியான ஒரு அரசியலை நெக்ஸ்ட் 5 months ஏடிஎம்கேவால பண்ண முடியும்னா கண்டிப்பா ஜெயிப்பாங்க. அதனால டைம் இருக்கு. எஸ்பெஷலி இப்ப நம்ம சொல்லவே முடியாது எப்போ இந்த லாஸ்ட் 3 months தான் ஏடிஎம்கே அக்ரெசிவா இறங்குவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படிதான். அவங்க ஏடிஎம்கே வந்து 5 வருஷமும் எதிர்கட்சி ஆக்டிவா இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 months தான் ஆக்டிவ் ஆவாங்க. போக போக அந்த மொமெண்டம் அவங்களுக்கு கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து சில கட்சிகள் இருந்து விலகுறாங்க, விலகிட்டு திமுகவை நோக்கி போறாங்க, தாவேக்காவை நோக்கி போறாங்க. அதிமுக நோக்கி பெரிய அளவுல அவங்க ஈர்க்கப்படலை. இன்னொரு என்ன அப்படின்னா, கட்சிகளும் நாங்க இவங்களோடு பயணிக்க போறோம் அப்படின்றத ஓப்பனா சொல்றாங்க. திமுகவோட தான் நாங்க இந்த எலெக்ஷனை பயணிக்க போறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க. அதே போல டிவிகே கூட அப்படி சில கட்சிகள் பயணிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அதிமுக பாஜக கூட்டணி இன்னும் உறுதிப்படுத்தப்படாம இருக்கு. எந்த கட்சி வருவாங்க என்ன அப்படின்றதே தெரியல. ஆனா இவங்க கூட தான் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்சிகள் கூட உறுதிப்படுத்த மாட்டாங்க. ஆமா நாங்க போவோம் அப்படின்றத உறுதியா சொல்ல மாட்டாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப ஒண்ணு, நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது ஏடிஎம்கே வீக்கா இருக்க மாதிரி நிறைய நேரங்களில் தெரியும். ஒரு கட்சி வீக்கா இருக்கா ஸ்ட்ராங்கா இருக்கான்றத அந்த கட்சியோட லீடர்ஸ் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த கட்சியோட தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத வச்சுதான் முடிவு பண்ணணும். நான் சில ஊர்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன், சில மாவட்டங்கள்ல 2016-15 இந்த டைம்லலாம். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு நம்ம போனோம்னா டிஎம்கேவோட லீடர்ஸா எல்லாருக்கும் தெரியும். பெரிய அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. வீட்டுல ஒரு 2 ஸ்கார்பியோ கார் நிற்கும். சிலவங்க வீட்டுல குதிரையெல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். டிஎம்கே கவுன்சிலர்ஸ் வீட்டுல குதிரையெல்லாம் பார்த்திருக்கேன். ஒரு ஒரு பெரிய ஒரு கெத்தான ஆளா அந்த ஏரியால ஒரு மாசான ஒரு ஆளா இருப்பார். இதே நீங்க ஏடிஎம்கேவோட கவுன்சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல நான் இருந்தது பாத்திருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணு அங்க வேற நடக்குதுன்னா டக்குன்னு வெளில வந்து அவங்களுக்கு நியூஸ் போயிருது. பட்டு நம்ம வெளில வந்து என்ன ஏது என்ன பண்றீங்க. ஸோ மக்களோட அந்த அவரு பெருசா எக்கனாமிக்கலா பவர்ஃபுல்லா இல்லைனாலும் மக்களோட ஓரளவுக்கு அவர் கனெக்டா இருக்காரு. ஸோ இந்த விஷயத்த பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அரசியல் பேசுறோம்னா அந்த ஓட்டு வீட்டில் கவுன்சிலர் பத்தி பேச மாட்டாங்க. அந்த உள்ளூர் அரசியல் பத்தி பேசும்போது அந்த பெரிய வீட்டுல 2 ஸ்கார்பியோட இருக்கான் பாருங்க, அவனை பத்தி தான் அரசியல் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா ஸ்ட்ராங்கா யார் இருக்கான்னு பார்த்தா இவன் இருப்பான். அவன் ஓட்டு வீட்டுல இருந்தாலும் கிரவுண்ட்ல நல்ல கனெக்ஷன் வந்து அவன் மெயின்டைன் பண்ணிப்பான். ஏடிஎம்கேயோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான். அப்புறம் ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு அம்மா மேல இருந்து பார்ப்பாங்க, ஜெயலலிதா அவர்கள் பார்த்து எவனா ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அவன் டக்குன்னு அடுத்த நாள் பார்த்தா அந்த ஏரியால எம்எல்ஏவோ எம்பியோ ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ இன்னைக்கும் நான் அப்படிதான் பாக்குறேன். ஏடிஎம்கேவுக்கு கிரவுண்ட்ல இந்த பழைய அந்த பார்ட்டி ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அது ஸ்ட்ராங்கா இருக்கும் பட்சத்துல அவங்களால டெஃபினட்டா நல்லா சேலஞ்ச் பண்ண முடியும். மேலோட்டமா நம்ம மீடியால பேசும்போது நம்ம தலைவர்கள் தான் பேசுவோம். எப்படி அந்த ஊர்ல டிஎம்கே கவுன்சிலர் பத்தி பேசுற மாதிரி பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் பத்தி தான் பேசுவோம். இந்த மினிஸ்டர் அந்த மினிஸ்டர் அவரு இவருன்னு தான் நம்ம பேசுவோம். அதை தாண்டி கிரவுண்ட்ல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. கிரவுண்ட் வேற மாதிரி இருக்கலாம். கரெக்டா தான். ஆனா கட்சிகள் கூட்டணிக்கு வரலான்னு சொல்லலாம்ல. இந்த அதிமுகவோடு பாஜகவோடு கருத்தளவு ஒன்று ஒத்து போற கட்சிகள் கூட நாங்க இங்கதான் போறோன்ற சொல்ல மாட்டாங்களே. எனக்கு பிரச்சனை கேக்குறேன். அதுல பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியல. இப்ப
டிஎம்கே அலையன்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரீஸ் ஆயாச்சு. அதை தாண்டி புதுசா கட்சிகள் அங்க போக முடியுமான்னு எனக்கு தெரியல. மேபி டிஎம்டிகே மட்டும் அங்க போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் கூட கம்மி தான் நான் நினைக்கிறேன். பட் மேபி அங்க போகலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பிஎம்கே இங்க தான் வந்து ஆகணும். அவ்வளவுதான். பிஎம்கே நான் சொல்றது ஒரு ஃபேக்ஷன் எடுத்துப்போம். அன்புமணி ஃபேக்ஷன் தான் பெரிய ஃபேக்ஷனா இருக்கும். கட்சி ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா அவரோட கையில தான் இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அலையன்ஸுக்கு வர போறாரு. ஏற்கனவே பாஜக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, அப்புறம் ஏசி சண்முகம், அப்புறம் இவரு வாசன் இருக்காரு. அது போக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் டிஎம்டிகேவும் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. டிஎம்டிகே இங்கதான் வர முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கட்சியை பொறுத்தளவுல ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் அந்த கட்சிக்கு இன்னும் பெட்டரா ஒர்க் அவுட் ஆகுன்றதான் என்னோட பார்வை. பிஎம்கேவுக்கும் அதே தான். ஸோ ராமதாஸ் அவர்கள் டிஎம்கேவோட அலையன்ஸ் வைத்தாலுமே கூட அது பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களை பொறுத்தளவுல ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் இன்னும் பெட்டரா அவங்களுக்கு எடுபடும். ஸோ அதனால இவங்களும் எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இப்ப இவ்வளவு சீக்கிரமா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. திமுகவுக்கு இங்கதான் வரப்போறோம், அது முன்னாடியே பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம்ல. நெருக்கத்துல போய் கூட்டணி பிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜெல் ஆகி ஒர்க் ஆகி யூஸ்வலா அப்படிதான் நடக்கும். இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சைடுல பாஜக அதிமுக போய் சேர்ந்துட்டாங்க. சோ அப்ப திமுக கூட இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் ஒரு ஆப்ஷனே இல்லை. அவங்க பாஜக எதிர்ப்பு அரசியல பேசியே இவ்வளவு நாள் ஓட்டிட்டாங்க. சோ இப்ப அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால திமுக அலைன்ஸ் இப்ப ஃப்ரீஸ் ஆயிருச்சு. அதனால இப்ப நமக்கு அதிமுக அலைன்ஸும் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லாட்டி இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே. லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுபறிலாம் நடக்கும், நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் ஆகும். எனக்குமே இன்னும் டைம் இருக்குன்னு தோணுது. எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 months முன்னாடி ஒரு அலைன்ஸ் ஓரளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கும். இப்பவே இது ஒன்றும் குறைஞ்ச அலைன்ஸ் எல்லாம் கிடையாது. பிஜேபியும் அதிமுகவும் சேர்றாங்கனாலே அது ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் தான். இல்ல, அவங்களுடைய கணக்கை மைனஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். இஸ்லாமியர்களுடைய, அதாவது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் மைனஸ் ஆகுது இல்ல. இப்போ சிம்பிள்ங்க. இப்போ பிஜேபிக்கு 24ல 10% ஓட்டு இருக்கு. சரி, ஒரு 7% இப்போ இருக்குன்னு வச்சுப்போம். ஏன்னா அது லோக்சபா, இப்போ அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அது ஒரு 7 இருக்குன்னு வச்சுப்போம். லோக்சபால ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கினாங்க? 18 வாங்கினாங்க. 18 வாங்குறாங்களா? அலைன்ஸோட 21. இப்போ அந்த அலைன்ஸ் ஓரளவுக்கு இன்டாக்டா தான் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு 7+ ஒரு 30 வாங்குவாங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது ஏடிஎம்கேவுக்கு இன்னும் பெரிய அட்வான்டேஜ் இருக்கும். இங்க அவங்க சிஎம் போஸ்ட்டுக்கு அவங்க போட்டிடுறாங்க. இப்பவே அவங்களுக்கு ஒரு 37 to 40% ஓட்ஸ் வாங்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு. இது போக பிஎம்கே மாதிரியான கட்சி உள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, டிஎம்டிகே உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது போக ஆன்டி இன்கம்பன்ஸ் இன்னும் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இந்த எலெக்ஷனை பொறுத்தளவுல ஏடிஎம்கே பொறுத்தளவுல ஹீரோ ஏடிஎம்கே தான். அந்த அலைன்ஸ்ல அவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதுதான். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருந்து திமுக எதிர்ப்பை இவங்க ஸ்ட்ராங்கா எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியும். ஆனா இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு திமுக எதிர்ப்பை ஸ்ட்ராங்கா எடுக்க முடியல. விஜய் அவங்களை ஓவர்டேக் பண்ணி போறாருன்னா மாட்டிப்பான். விஜயை மீறி இவங்க பண்ணணும். விஜய் இங்க உள்ள வந்து குறுக்க பூந்து போவார். இவரு இபிஎஸ் ஒரு சைட்ல அரசியல் பண்ணும்போது நடுவில் பூந்து போவார். விஜயோட வேலை அதுதான். அதுக்காக தான் விஜய் வந்திருக்காரு. அதான் அவர் பண்ணுவார். அந்த டைவர்ஷன் எல்லாம் மீறி திமுக எதிர்ப்புனா நாங்க தான் அப்படின்ற அந்த இடத்தை திருப்பி தக்க வைக்கணும். திமுக எதிர்ப்பை அதிமுக கிட்ட தட்டி பறிக்கிறார் விஜய். அந்த முயற்சியில ஈடுபடுறார். அதை முறியடிச்சு நாங்க தான் திமுக எதிர்ப்பு. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பிஜேபி கூட அந்த வேலையை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி திமுக எதிர்ப்புன்ற அந்த ஸ்பேஸை பிடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அதை முறியடிச்சு பிஜேபி வழி கொண்டு வந்திருக்காங்க. அந்த காலகட்டங்களில் எலெக்ஷன் வரும்போது பாத்தீங்கன்னா நரேட்டிவ் மாறி கிட்ட வரும்போது, எலெக்ஷனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா பிஜேபி பயங்கர சவுண்டா இருக்கும். எலெக்ஷன் கிட்ட வரும்போது சாலிடா நரேட்டிவ் அப்படியே கேப்சர் பண்ணிடுவாங்க ஏடிஎம்கே. அந்த வேலையை இங்கேயும் பண்ணாங்கன்னா பெரிய ஸ்கோப் இருக்கு. அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இது ஒரு டஃப்பான எலெக்ஷன் தான். அதிமுக தோத்தாங்கன்னா பெரிய பின்னடைவை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து விஜய் பாண்டிச்சேரியில ரோட் ஷோ போறாரு அப்படின்னு வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. வர டிசம்பர் 5ஆம் தேதி நாங்க ரோட் ஷோ பண்ண போறோம் பாண்டிச்சேரி முழுக்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புஷி ஆனந்த் அவர்களுடைய ஹோம் கிரவுண்ட் அது.
ஸோ பாண்டிச்சேரிலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா தாவேகா, இல்ல அங்க வர கூட்டத்தை வச்சு இங்க ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்களா? அதுதான் அவங்க பிளான். இப்ப அவங்கள பொறுத்தளவுல நம்ம ஏற்கனவே பேசினது மாதிரி இப்ப கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் விஜயோட செயல்பாடுகள் பெரிய அளவுல முடங்கியிருக்கு. விஜய் அவர்கள் ஒரு சின்ன ஆடிட்டோரியமுக்குள்ள 2000 பேரை வச்சு பேசும்போது ஏற்படுத்துற இம்பாக்ட் வேற, ஒரு ஊருக்குள்ள போய் ஒரு கேம்பெயின் பண்ணும்போது ஏற்படுத்துற இம்பாக்ட் வேற. ஒண்ணு, நீங்க லட்சக்கணக்கான மக்களை ரீச் பண்ணலாம். ரோட் ஷோன்னு போகும்போது நான் சொல்றது லைவாவே லட்சக்கணக்கான மக்களை ரீச் பண்ணலாம். அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. அது போக அந்த ஊரை ஒரு கலக்கிடும் அந்த ஷோ. அதுக்கப்புறம் ஆமா, எல்லா பத்தி பேசுவாங்க. ஆமா ஆமா, ஃபுல்லா நீங்க ஒரு அந்த ஊருக்குள்ளேயே டீ கடையில இருந்து எல்லா இடத்துலயும் உங்களை பத்தி தான் பேசுவாங்க. ஆனா இப்ப நீங்க ஒரு ஆடிட்டோரியமுக்குள்ள நீங்க முடங்கும் போது அந்த இம்பாக்ட் ஏற்படாது. இப்ப இங்கேயே விஜய் இப்ப திடீர்னு வரான்னு வச்சுப்போம், சென்னையில ஒரு ரோட் ஷோ வைக்கலாம்னு வச்சுப்போமே, நம்ம ரோட்ல நடக்கும் போது போகும்போது எல்லாம் பார்த்து இங்க கொஞ்சம் பேர் கொடி தூக்கிட்டு அங்க விடுவாங்க, பைக்ல இங்க போயிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு இம்பாக்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது இங்க இருக்காது. அப்புறம் காலையில இருந்தே லைவ் போட மாட்டாங்க, டிவிலையும் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது. இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு இப்ப தமிழ்நாட்டுல ரோட் ஷோ நடத்த முடியல, சிக்கல் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், பாண்டிச்சேரியில நடத்தலாம். பாண்டிச்சேரியில நீங்க நடத்துனீங்கன்னா ஏறக்குறைய அந்த இம்பாக்ட் தமிழ்நாட்டுல ஏற்படுத்தலாம். டிவியில அதே மாதிரி லைவ் எல்லாம் போடுவாங்க, அதே மாதிரி கூட்டத்தை காட்டுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா பிராக்டிக்கலா மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் நடத்த விடக்கூடாது. ஏற்கனவே 41 பேரை கொண்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இதை நடத்தினதுக்கு, இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சமாவது அறிவு வேணும். திரும்பவும் ரோட் ஷோ பண்ண போறேன்ட்டு போறதெல்லாம் கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ ரோட் ஷோ பண்றேன்ட்டு போறாங்கன்னா அதை அலோவ் பண்ணக்கூடாது. பப்ளிக் நியூசன்ஸ் அது. இது ஒரு ஒழுங்கான கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக இவங்க குரல் எழுப்பினாலும் பரவாயில்ல, இவங்களோட அரசியல் செயல்பாடே பிரச்சாரம் தான். பிரச்சாரம் பண்றது அரசியல் செயல்பாடு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. வெறுமனே பிரச்சாரம் மட்டும்தான் இவங்க இந்த கட்சியோட அரசியல். இப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு இவங்க எதையோ ஒரு அஜெண்டாவோட எதையோ பண்ணுவாங்கன்றதுக்காக மக்கள் உயிரெல்லாம் நம்ம பலி கொடுக்க முடியாது. மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுவதையும் அனுமதிக்க கூடாது. ஸோ பாண்டிச்சேரியிலையும் இவங்களுக்கு ஃப்ரீயா ஆப்ரேட் ஆகிறதுக்குலாம் எனக்கு கேட்டால் பர்மிஷன் கொடுக்க கூடாது. இது ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. இவங்களோட பேச்சுரிமையெல்லாம் பறிக்கணும்னு நான் சொல்ல வரல. இவங்களுக்கு தாராளமா பேசுறதுக்கான உரிமை இருக்கு, செயல்படுவதற்கான உரிமை இருக்கு. ஆனா அதை ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு 40,000 பேர் வராங்கன்னா கரெக்டா நீங்க எங்க அந்த 40,000 பேருக்கு ஏத்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பண்ணுங்க. நீங்க பாட்டுக்கு ரோட்ல வண்டி எடுத்துட்டு போகாதீங்க. இப்போ ஒரு சிக்கல் இருக்கு அவங்களுக்கு. நான் போன மீட்டிங்ல நான் பார்த்துட்டேன். சும்மா 2000 பேர் ஆடிட்டோரியம்ல உட்கார வச்சா அது சரியா செட் ஆகல அவங்களுக்கு. வேற ஒண்ணு பண்ணி ஆகணும், ஏதாவது பண்ணி ஆகணும் இவங்களுக்கு. அதனால இப்ப சரி முட்டி மோதி இப்ப செங்கோட்டையன் அவர்கள் அப்புறம் பாண்டிச்சேரியை சூஸ் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு குறைஞ்சிட்டு இருக்காங்க. பாப்போம் என்ன பண்றாங்க. ஓகே, அப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு டிஸ்டர்ப் பண்ண போறாரு விஜய். இந்த 100% பண்ணுவாரு. பெரிய ஒரு டிஸ்டர்பர் தான் அவர். ஓகே, அவர் ஒரு 10% ஓட்ட பிரிச்சாருன்னா அதிமுகவுக்கு பெரிய சிக்கல் தான். சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த டேமேஜை மினிமைஸ் பண்ணலாம். அதிமுகவுக்கு சிக்கல் ஓகே, அது 24ல ஒரு சிக்கல் ஏற்படுது, அதுக்கப்புறம் என்ன பரவாயில்ல. ஆனா 26ன்றது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு எலெக்ஷன். அந்த இடத்துல விஜய் வந்து அதிமுக ஓட்டை பிரிச்சு அதிமுகவை தோக்கடிக்கிறார் அப்படின்னா அதிமுகவே காலியா வர வாய்ப்பு இருக்குல்ல. சோ ஒரு கட்சியே காலி பண்ணக்கூடிய ஒரு வேலையை விஜய் பாக்குறாரா? அந்த வேலையை செய்யணும்ன்றதுதான் விஜயோட நோக்கம். அந்த வேலையை மட்டும்தான் விஜயால செய்ய முடியும். அதுல என்ன லாபம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? திமுக ஜெயிக்குது இல்ல, சோ அதுல என்ன லாபம் இருக்கும் திமுக ஜெயிக்கிறதுல? தெரியல, அதை நம்ம விஜய்கிட்ட தான் கேட்கணும். நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, கமலுக்குலாம் பாருங்க, கமலுக்கு என்ன லாபம்னு கணக்கு பண்ணி பாருங்க. நான் எதுவும் சொல்ல. 19ல கண்டெஸ்ட் பண்றாரு, 21ல கண்டெஸ்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் அவர் நடிச்ச படங்கள், அவர் அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ற படங்கள் எல்லாத்தையும் பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியும் 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன லாபம் கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம 26 எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு 3 வருஷம் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் யாருக்கு என்ன லாபம் கிடைக்குதுன்றது. அது வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஆனா விஜய் ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான். விஜய் மட்டும் களத்துல இல்லைன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் அதிமுக ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு. விஜய் இருக்கிறதால இது ஒரு சிக்கலான சூழலை அதிமுகவுக்கு ஏற்படுத்துது. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.